மற்றவங்க எல்லாருக்குமே என் மனமார்ந்த நன்றியை நான் மிக தாழ்மையுடன் தெரிவித்துக்கொள்கிறேன். இப்போல்லாம் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. உண்மையிலே எனக்கு இது ரொம்ப உற்சாகத்தை கொடுக்குதே. என்னுடைய படைப்புக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி இதுதான். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கதையை விரும்பி அதை லைக் பண்ணி அந்த கருத்தை தெரிவிக்கிறீங்க பாருங்கள். இதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அதிலே ஒரு சகோதரியை சூப்பர் சாட் மூலமாக ரொம்ப வாழ்த்திருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரி. சரிம்மா, கையை பிடிச்சிக்க. சரிங்க மாமா. வா, இந்த சைடு வா. இசாய், இசாய், உன்கிட்ட நான் படிச்சு சொன்னேன், இந்த குடும்பத்தை விட்டு போயிடு. இனி எத்தனை உயிர் நீ வாங்க போற? உனக்கு என்ன நன்றி வேணும்? ஏன் இப்படி எங்க உயிரை எடுக்கிற? என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க? பாப்பிமா, நீ செத்துட்டேங்கிறத முதல்ல நினைவுல வச்சுக்கோ. மாமா, உங்ககிட்ட படிச்சு நான் பிடிச்சிருக்கேன். நான் இதை வச்சு காட்டுறேன். பாப்பிமா, இந்த இசை நான் இதுக்கப்புறம் விட்டு வைக்க மாட்டேன். பாப்பிமா, உனக்கு என்ன நன்றி வேணும்? அண்ணன் தான் வேணும். இசைமா, இங்க நீ போக மாட்ட. எனக்கு வேணும். உனக்கு என்ன தாண்டி வேணும்? என் பொண்ணு என் நண்பர்களை விட்டு நீ செத்து போயிட்ட போமிமா. நீ செத்து போயிட்ட. நீ பெத்த புள்ளியும் நீ விட்டு. தெரியலையே. யாரு? யாருக்கு என்ன வேணுமா? சொல்லுங்க. என்ன வேணும்? ஏன் கத்திட்டு இருக்கீங்க? யாரு? யார் கத்திட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, நான் காப்பாத்துறேன். யாரு? எதுக்காக கத்துறீங்க? எதனால என்கிட்ட சொல்லுங்க. இங்க என்ன சத்தம் வந்ததே? அது ஒரு சத்தம் இல்ல. நீங்க போங்கம்மா. நீங்க? நான் உங்க வீட்ல வேலை செய்யற பொண்ணுதாம்மா. இங்க யாரும் இல்ல, நீங்க போங்கம்மா, போய் படுங்க. இல்ல, இங்க என்ன சத்தம் கேட்டுச்சே? சத்தம்லாம் கேட்கலம்மா, நீங்க போங்க. நீங்க வெளியில வந்தானே. இந்த நேரம் வரக்கூடாதும்மா, நீங்க போய் படுங்கம்மா. அது ஒண்ணு இல்லம்மா, கொஞ்ச நேரத்துக்கு கத்தோம், அப்புறம் ஒண்ணு இல்ல, நீங்க போங்கம்மா. அதான் யார் கத்துறா? அதை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா, நீங்க போங்கம்மா. இங்கதான் சத்தம் வந்ததே. யாரு இருக்கீங்களா? என்ன வேணும்? எதுக்காக கத்துறீங்க? நீயா? நீ எதுக்கு இங்க தொங்கிட்டு இருக்க? இங்க வா. ஐயோ, காது வலிக்கு. யார் அப்படி நடக்குது? காது வலிக்கு. மெதுவா போங்க, கொலுசை போட்டுக்கிட்டு. அவங்க மெதுவா போக மாட்டாங்க. நீ செத்துருவ. நான் சொன்னா கேளு. நீ செத்து போக போற. ஏன் அப்படி சொல்ற? நீ செத்து போக போற. நீயும் லேஸ்பட்டவ இல்ல. நீ அவங்கள சாகடிப்ப.
அடிப்பாங்க. யாருக்கிட்ட? இந்த பாமிமா கிட்டயா? என்கிட்ட எல்லாம் தோத்துதான் போகணும். இதுதானே அவங்க அரமனை. சின்ன பாட்டி, சின்ன பாட்டி, போயிடு. என்ன ஆச்சுது? ஒரே மர்மமா இருக்கு. இந்த அரமனையில யாருமே பழகவே மாட்டேங்கிறாங்க. உனக்கு பயமா இல்ல? நான் எதுக்கு பயப்படணும்? சம்பளிங்க அம்சம் வச்ச பயம் அறியாது. ஆனா அந்த குத்துட்டு இருந்து பேன் அப்ப கூட உனக்கு பயம் வரல? பயம் இல்ல. அப்போ இந்த மகாதேவனுக்கு தைரியமான பொண்ணட்டி தான். நேத்து மாதிரி விளையாடலாமா? என்னதே? இல்ல நேத்து மாதிரி அது நல்லா இருந்தது. இருக்கும். நல்லா இருந்துச்சு. இங்க பாருங்க, இதெல்லாம் எங்க கூடாது. இது எனக்கு பிடிச்சிருக்கு. நீ என் கூட இரு ஒரே ஒரு வாட்டி. ஐயோ முதல் இந்த கத்தி தூக்கி தூர போடு. கத்தி கையில இருந்தா அப்படியே செம்பலிங்க அம்சமா இருக்கா. இப்பதான் இந்த மகாதேவன் பொண்ணாட்டி மாதிரி இருக்கா. என்ன நமக்கு நீ யாருமே இல்லல? உனக்கு நான் எனக்கு நீ. ஏன் என்னாச்சு? இல்ல சொன்னேன். எனக்கு உலகமே உங்க அண்ணன் தான். வேற எந்த சொந்த பந்தமும் எனக்கு கிடையாது. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டனால உனக்கு இல்லாம போயிடுச்சுல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது சரி, இந்த பொண்ணு ஏன் வித்தியாசமா பண்றா? நீ ஏன் எப்ப பார்த்தாலும் அவளை பத்தியே சாச்சிட்டு இருக்க? அவளுக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்கு. நீ எதுக்கு அவளை பத்தி கேட்டுட்டு இருக்க? அவளை பார்த்தா மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியலையே. நீ இதை பத்தி இன்னும் கேட்காத. வா. நீ செத்துருவ. அவளை அடிச்சு போடுங்க. யார் அவளை வெளியே விட்டதே? அடுத்த நீ வா. உன் பேர் சொல்லுங்க. அவ யாரு? அத சித்தி பொண்ணு சொன்னேன். வா. அவ சரி. நீ அவகிட்ட பேசுற பார்த்த. அவ அப்படிதான் வித்தியாசமா இருப்பா. நீ வா. என்ன? ஒண்ணு இல்ல. நாம ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தூங்கலாமா? ஏன் தப்பா போயிடும். இல்ல, நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தூங்கலாமே. நீ என் பொண்டாட்டி தானே? தூங்க கூடாது. ஏன்? எனக்கு உன் கூட இருக்கணும் போல இருக்கு. உன்னை கட்டிப்பிடிச்சு தூங்கணும் போல இருக்கு. அப்படியே உன் கையை பிடிச்சிக்கிட்டு தூங்கணும் போல இருக்கு. நான் ஒரு ரூமுக்கு வரட்டா? கூடாது. இல்ல, நான் வருவேன். நான் வருவேன். தூங்கலாமா? நான் உன்னை கட்டி பிடிச்சதான் தூங்க போறேன். அன்பு நேயர்களே, கண்டிப்பாக கல்யாண கனவு 134வது எபிசோடை பார்க்காதவர்கள் பார்க்கவும். அந்த எபிசோடு பார்த்தால் மட்டுமே இந்த எபிசோடு முழு விவரம் புரியும். நீங்கள் குழப்பம் அடையக்கூடாது என்பதற்காகத்தான் இங்கு வந்து விடைய சொல்கிறேன். கல்யாண கனவு 134வது எபிசோடை பார்க்கவும். நீ எனக்கு சொந்தமானவா. எனக்கு சொந்தமானவா. முதலாளி, முதலாளி. சாரி நண்பர்களே, இந்த பகுதி எடிட்டிங் பண்ணும்போது தப்பாகி போச்சுது. நான் இதை பின்னாடி இணைக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் பார்த்தா போதும். இல்லைன்னா நாளைக்கு நான் மறுபடி அதை நல்லபடியாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? நீ தூரப்போ. நான் அவகிட்ட எழுதி தெரிஞ்சுக்கல. நீ தூரப்போ. முடியாது, முடியாது. ஏன் சித்திரப்படுறீங்க? ஏன் அவளை சித்திரப்படுறீங்க? அந்த பொண்ணு உங்களுக்கு என்ன பாவம் பண்ணா? தப்பு பண்ணது நீங்க. தள்ளுடா, அவகிட்ட நீங்க எழுதி தெரிஞ்சுக்கிட்டு தள்ளுடா. மாமா, என் பொண்ணை கஷ்டப்படுத்தாதீங்க. சொல்ல கேளுங்க. ஏன் மாமா எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியாதா? இவளால எல்லா பிரச்சனையுமே. அவ என் பொண்டாட்டிங்கிறத நீங்க மறந்துட வேண்டாம். இவ மூலமா தான்டா அவ பழி தீர்த்துக்கிட்டு இருக்கா. பரவாயில்ல, இவ ஏன் பொண்டாட்டி. இதுக்கு மேல அவகிட்ட நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும், ஏதாவது பண்ணுங்க. சில ரகசியங்கள் தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு நல்லது. அங்க என் நன்மை துடிச்சுக்கிட்டு கிடக்காண்டா. உன் அப்பா சாவ கிடக்கும். என் அப்பாக்கு எதுவும் ஆகாது. ஆக விட மாட்டா போமிமா. அவ ஆள் மனசுக்குள்ள வேதனை. தான் அண்ணன்கிட்ட, தான் நம்பிக்கையான அண்ணன்கிட்ட சொல்லணும்னு துடிக்கிறான். அவ்வளவுதான். மரணம் வரைக்கும் போய்கிட்டு இருக்காண்டா. உயிரை எடுக்கிறவங்க போமிமா இல்ல, உயிரை கொடுக்கறவங்க. அவங்களுக்குள்ள வேதனைய சொல்லணும். அதுக்கு ஒரு ஆன்மா தேவை. ஆமா, அதெல்லாம் ஈஸியா தேர்ந்தெடுத்தாங்க. எனக்கு என்ன தெரியும்? சில ரகசியங்கள் தெரியாம இருக்கிறதா நல்லது. வாய மூடிட்டு இருங்க. இவ ஏன் பொண்டாட்டி. இதுக்கு மேல அவளை சித்திரத்தை படுத்துறீங்க. மாமனு பார்க்க மாட்டேன்.
இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு இங்க யாருக்கும் உரிமை இல்ல. ஏன்னா இவ என் உயிர், என் சொத்து, எனக்கு சரிசமானவா. யாராவது இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க கொண்டு துண்டமாக்கிடுவேன். அவகிட்ட இருந்து உண்மை தெரிஞ்சுக்கலாம்டா. கொஞ்சம் விட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேல அவளை நீங்க கஷ்டப்படுத்துனீங்க, நான் செத்துடுவேன். இவன் ஏன் சொத்து, ஏன் பொண்டாட்டி, இதுக்கு மேல யாராவது காயப்படுத்துறீங்க நினைச்சீங்க? குழந்தை மாதிரி குணம், குழந்தை மாதிரி மனசு, யாரோட கஷ்டப்படுத்தாதீங்க. அவ யாருக்கு எந்த தீங்கும் செய்யல, செய்யவும் மாட்டா. ஏன்னா என் பொண்டாட்டி நல்லவா. என் அப்பாக்கு எதுவும் ஆகாது. இவளை கஷ்டப்படுத்தாதீங்க, இவளை கஷ்டப்படுத்தாதீங்க. நாதான் எல்லா தப்புக்கு காரணம். பொம்மி மாத்தை பத்தி நாதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு அவங்க வழியை சொல்லணும், அவங்க அனுப்பிச்சிட்டு இருக்க வழியை சொல்லணும், அவங்க பட்ட சித்திரவதை யாருக்கிட்டே சொல்லணும். அது ஒரு நம்பிக்கைனாலே அவங்க அண்ணன், அண்ணனுக்கு அண்ணனா, அப்பனுக்கு அப்பனா இருந்தேன். அவங்க அண்ணன் பாவம். அந்த ஆத்மாக்கு மனசு ஃபுல்லா வலி, சித்திரவதை. ஆனா அந்த ஆத்மாக்கு நம்ம கிட்ட உண்மை சொல்றதுக்கு அதிகாரம் கொடுக்கப்படல. அதுக்காக இவளை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த ஆத்மா வலியில துடிக்குது. அந்த ஆத்மாக்கு யோஜனை இல்ல. அந்த ஆத்மா தினம் புழுவா துடிக்குது. அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன்னா எல்லாம் சரியா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் இவளை தேர்ந்தெடுத்தாங்க. எப்படியாவது உண்மையை சொல்லிட்டு போயிடணும்னு அந்த ஆத்மா துடிக்குது. பாவம், நல்லவளா இருந்த ஒரே ஒரு காரணத்துக்காக, புண்ணியவதியா இருந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நரக வேதனைப்பட்டு செத்து போயிருக்காங்க. நல்லது செஞ்சங்க ஒரே ஒரு காரணத்துக்காக. என் பொண்டாட்டி நல்லவா, கொன்னதாதீங்க. என் பொண்டாட்டி அப்பாவியானவ, குழந்தை மனசு, அவளுக்கு எதுவும் தெரியாது, சாக அடிச்சிடாதீங்க. என்ன உயிரோட பார்க்க முடியாது. மாமா பொண்ணுக்கு போட்டு விடுங்கல. இப்ப அந்த பிள்ளைகிட்ட தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப இவளையும் கொண்டுட்டு இந்த 2 பிள்ளை அனாதையாக்க போறீங்களா? பூமி இவளை விட மாட்டாடா. தெரியும், அதை நான் பாத்துக்கிடுவேன். என் பொண்டாட்டி எனக்கு பார்க்க தெரியும். அந்த ஆத்மாவுக்கு விடுதலை கிடைக்கிற வரைக்கும் இவளை விடாதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு வழியை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். மனுஷங்களுக்கு மட்டும் தான் விதிமுறை நினைச்சேன், இல்ல ஆத்மாக்களுக்கும் விதிமுறை. இல்லன்னா அந்த ஆத்மா படுற வேதனைக்கு எல்லா ரகசியத்தையும் சொல்லலான்னு வந்தா இன்னத்துக்கு நமக்கு எல்லா ரகசியமே தெரிஞ்சிருக்கும். யார் யாருக்கு என்னென்ன நடந்தது எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். மனுஷனா போனதுதான் பாடுபடுறோம்னு பார்த்தா ஆத்மாவுக்கும் விடுதலை இல்ல. தங்கப்பிள்ள, நீ அப்பா கிட்ட வாமா. போதும் மாமா, என் பிள்ளை நீங்க சித்திரவதைப்படுத்துறது போதும். வா தங்கம். இவர் கட்டுற பாதி பாசத்தை அதுக்கு காட்டலாமா நீங்க? ஏண்டா இவனுக்கு செத்து போனவடா. மாமா விட்டுங்க. அவளை தீ எரிஞ்சிருக்கு. இவன் எப்படி பொழைச்சிக்க முடியும்? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறீங்க தங்கப்பிள்ள, நீ வாமா. இவர் இப்படிதான். என்கிட்ட இருக்கட்டும், நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அப்ப கண்ணு திறந்துட்டாரு, போய் பாருங்க. கண்ணு திறந்துட்டாங்களா? கண்ணு திறந்துட்டானா? ஆவியா இருந்தாலும் அம்மா, நீங்க இந்த புள்ளிய பாத்திர பாட்டை பார்த்த உடனே அவங்க போயிட்டாங்க. செத்தாலும் தாய் தாய் தான், மறந்துடாதீங்க. அங்க ஒரு பக்கம் நரக வேதனை பட்டுச்சுன்னா அந்த ஆவி, நீங்க இந்த புள்ளிய பாத்திர பாட்டுல அந்த ஆவி துடிச்சு போயிருக்கு. செத்தாலும் தாய் தாய் தான், மறந்துடாதீங்க. அந்த தாய் ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் இசை இவ்வளவு பாதுகாப்பா இருந்திருக்கா. ஆமா, அந்த நெருப்புல இவ செத்து தான் போன. உசுரை கொடுத்துச்சு அந்த ஆவி. தெய்வத்திட்ட மன்றாடி உசுரை கொடுத்தது, உயிர் பொழைச்சா. ஏன்னா அவங்க தாய், அவங்க அம்மா. அம்மா அம்மானாலே அதுல எல்லாமே நிறைஞ்சு இருக்கும். அம்மா தெய்வத்துக்கு சமமானவங்க. உசுரை கொடுத்து புள்ளைய காப்பாத்தின தெய்வம். ஒரு தாய் பிறக்கும் போது மட்டும் உசுரை கொடுக்கல, அந்த புள்ள வளர ஒவ்வொரு நொடி அந்த பிள்ளைக்கு உசுரை கொடுப்பா. அவத்தான் அம்மா. போதும், அந்த ஆத்மாவை வேதனைப்படுத்தி அனுப்பிட்டீங்க. இவனை சாகடிச்சிடாதீங்க. என்னடா பண்ண சொல்ற? எது நடக்குமோ அது நடக்கட்டும். நம்ம கையில எதுவுமே இல்ல. மிகப்பெரிய சதி நடந்திருக்கு, அதுல நம்ம மாட்டிருக்கோம். அவ்வளவுதான். தலைமுறை தலைமுறையா நடக்குது. என் தாத்தா என் பாட்டி இழந்தாரு, என் அப்பா எங்க அம்மா இழந்தாரு, அத்தை இழந்தாங்க. நான் என் பொண்டாட்டியை இழக்க மாட்டேன். என் பொண்டாட்டியை எப்படி காப்பாத்துறேன்னு எனக்கு தெரியும். என் உசுரை கொடுத்தாது நான் அவளை காப்பாத்துவேன். புரியுதா? என் உசுரை கொடுத்தாது நான் அவளை காப்பாத்துவேன். நான் அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அவளை காப்பாத்துவேன்னு. என் உசுரை எனக்கு காப்பாத்திக்க தெரியும். இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க. பிள்ளைகிட்ட கொடுற இருக்கட்டும், என்கிட்ட இருக்கட்டும். ரொம்ப தண்டிச்சுட்டு ஆளுக்கால தண்டிக்கிறீங்களே.
போதும். என்ன என் வாழ்க்கையில் அந்த மாதிரி இருக்குது? புள்ளைய கொண்டா அழாதடா. என் தாத்தாவுக்கு ஒரு தோழன் இருந்தாரா, எங்க அப்பாவுக்கு இந்த மகாதேவன், எனக்கு இந்த மாணிக்கம். எனக்கு இந்த மாணிக்கத்தை கொடுத்தது என் உசுர் தனிக்கா பாரிவாதான். நான் உசுரை கொடுக்க போன நேரத்துலலாம் நான் இருக்கேன்னு தனி கொடுப்ப பாரு. அப்ப முடிவு பண்ண, நீ என் உசுர்ல பாதினே. எனக்கு இதுக்கு மேல என்னடா வேணும் இந்த உலகத்துல? என் உசுர்ல பாதிடா நீ. நான் சோர்ந்து போற நேரம்லாம் தோல் கொடுக்க வந்த பாரு. கூட இருக்கிறது நான் உறவுலடா. நம்ம சாயும் போது தோல் கொடுப்பான் பாரு, அவன் தான் உண்மையான உறவு. என்னை சுத்தி போய் எவனும் இல்ல. நீ வந்து நின்ன பாரு, என் பிள்ளையும் பார்த்துக்கிட்டு என் பொண்டாட்டி பிள்ளைல கவனிச்சுக்கிட்டு, உன் தகுதி என்ன, உன் சேட்டஸ் என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு என் பிள்ளைங்களை தூக்கி சுமந்துக்கிட்டு என் பொண்டாட்டிக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு ஒரு வேலைக்கார மாதிரி என் பின்னாடி சுத்துவ பாரு. நீ தாண்டா உண்மையான நட்பு. நீ போதும்டா, வா. நான் சாகுற வரைக்கும் என் கூட இருப்பேன்னு சொல்லுடா. நீ இல்லாத உலகத்துல ஒரு நொடி கூட இருக்க மாட்டேன்டா. எல்லாரும் கைவிட்டப்போ நான் இருக்கேன்னு சொன்ன பாரு ஒத்த வார்த்தை. போதும்டா. நான் விலை மதிக்க முடியாத உன்னை சம்பாத்தியம் பண்ணிட்டேன். நான் கோடி கோடியா சம்பாத்தியம் பண்ணது எனக்கு பெருசு இல்லை. உன்ன மாதிரி ஒரு நட்பு சம்பாத்தியம் பண்ண போற, அது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து. அந்த சொத்தை கொடுத்தவா இவதான். உங்க ரெண்டு பேரும் யாருக்காவும் எதுக்காவும் எங்கே விட்டு கொடுக்க மாட்டேன். ஆடா, பிள்ளையில தூக்கிட்டு வா. சரிடா, நீ பிள்ளை கூட்டிட்டு போ, நான் பிள்ளையில தூக்கிட்டு வரேன். நீ போடா. நான் செத்தா ஒருபடி மண்ணலி போட கூட யாரும் இருக்க மாட்டாங்க நினைச்சேன். என்ன சொன்னா பாத்தீங்களா? உண்மையில எல்லாரையும் வாழ வைக்கிறவதான் இசை. நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. பொறுக்கியா போக்கிரியா வந்தவன மனுஷனா வாழ வச்சு அழகான குடும்பத்தை கொடுத்தவா. பொறுக்கிய கூட மனுஷனா மாத்துனா. உங்களுக்கு தெரியுமா, நான் இசை அடையதுக்கு தான் இங்க வந்தேன். அடைய வந்தவனையா அவளுக்கு அப்பனாக்குனா பாருங்க. அங்க இருக்க அவ கோணம் பாசத்தால கட்டி போட்டா. அவ குழந்தை பாசத்தடத்தால என்ன கட்டி போட்டா. இப்பெல்லாம் எனக்கு அவளை பார்த்தா எனக்கே பிறந்த புள்ள மாதிரி தோணும். நான் செய்ய வந்ததை நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்கும். பாக்குற பொம்பளைலாம் அடையணும்னு நினைச்சேன். இப்பெல்லாம் பொம்பளைங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும்னு தோண வச்சவா இவா. பாக்குற பிள்ளைங்களை கூட பிறந்தவளை பார்க்கணும், பெத்த தாயா பார்க்கணும்னு கத்து கொடுத்தா. அவ பாசத்தால நானும் சொல்றேன், அவளை காயப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணுனீங்க. ஆமா மாமா, அவன் மும்பையில பெரிய கேங் வச்சிருந்தான். தாதாவா தான் இருந்தான். இவனா? உண்மைதான். இப்பவும் மும்பையில அவனுக்கு தெரியாதவங்க இருக்க முடியாது. ஒரு கேங்குக்கே தலைவனா இருந்தான். கடத்தல் கும்பலுன்னு ஒரு கேங்கோட சுத்திட்டு இருந்தான். என்னடா சொல்றீங்க, இப்படி இருக்கான்? அப்பேற்பட்ட மாத்தினவா இசை, கிங்ஸோட அன்பு, அரவணைப்பு எல்லாம் எனக்கு கிடைச்சது. மும்பையில இருக்க கேங்கெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு புது மனுஷனா கிங்ஸ் தான் இங்க கூட்டிட்டு வந்தான். என்ன சொல்றீங்க? இனி அந்த கேங்குக்கும் இவனுக்கு எந்த சம்பந்தம் இருக்கக்கூடாதுன்னு அந்த கேங்கையே தரமட்டமாக்குனவனே கிங்ஸ் தான். அவங்க அம்மா அப்பாக்கு வாக்கு கொடுத்தான், உங்க புள்ளையா நல்ல புள்ளைய நான் திருப்பி கொடுப்பேன்னு. அதுபடியே அவன் அந்த கேங்க்ல இருந்து விடுதலை பண்ணி இங்க ஒரு மனுஷனா வாழ வச்சுட்டு இருக்கான். என் தங்கச்ச பூமிமா வாழ வச்சா. அவன் பத்த புள்ளைய கிங்ஸன் ராஜா புள்ள வாழ வச்சிருக்கான். இப்ப மும்பை கேங்குக்கும் இவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. முழுக்க முழுக்க அவன் இங்கே இருந்துட்டான். இங்க பெருசா அவனுக்கு சொத்து சகோதரம் எதுவும் இல்லாம இருந்தது. எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தவன் கிங்ஸன் தான். ஆனா அதை வச்சு அவன் பிக்கப் பண்ணிட்டான். ஆனா அத்தனை சம்பாதித்து இசை பொருளை தான் மாத்துவான். எனக்குன்னு ஒரு படி நிலத்தை கூட அவன் இன்னும் வாங்கல. ஒரு கையில கட்டுற வாட்சா இருந்தா கூட அது இசை பொருளை தான் வாங்குவான். அவனுக்கு ராசி, ஆசை, கனவு எல்லாமே இசை மட்டும்தான். கிங்ஸன் இவ்வளவு பாசமா இருக்கனால காலப்போக்கில் இந்த பயிலும் அவனை மூத்த அண்ணனாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ அவனை எங்களுக்கு வேற யாரும் பார்க்க தோணாது. எங்க கூட பொண்ணனா தான் பார்க்க தோணும். நாங்களும் எந்த சொத்து எடுத்தாலும் அதுல அவன் பேரையும் சேர்த்துருவோம். இப்போ அவன் செம்பளிங்க குடும்பத்துல ஒருத்தன். அவ்வளவுதான். பத்திரம் போடதா இருக்கட்டும், சொத்து வாங்கதா இருக்கட்டும், இல்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கதா இருக்கட்டும், கிங்ஸ்ல எல்லாத்திலையுமே மாணிக்கம் பேரை சேர்த்துவான். நட்புக்கு பேர் போன குடும்பம். பின்ன நட்பா இருக்கிறதுக்கு சொல்லி அட கொடுக்கணும் உங்களுக்கு. இசையை விட்டுருங்க மாமா, அவ வாழட்டும். அப்ப நீ அது உண்மை சொல்லி, ஒரே ஒரு உண்மை மட்டும் சொல்றேன். ஆமா, நான் செத்தேன், மீண்டும் பொழைச்சேன். ஆனா எப்படி பொழைச்சேன்னு எனக்கும் தெரியல. என்னடா சொல்ற? கண்டம் துண்டமா ஆக்கி இருக்கிறத என்ன எப்படி காப்பாத்திருக்க முடியும்? எனக்கு இப்பவும் சந்தேகமா தான் இருக்கு. எப்படி இசைக்கு உயிர் வந்து நீங்க சந்தேகப்படுறீங்களோ அப்படிதான் எனக்கும். எனக்கு எப்படி உயிர் வந்தது எனக்கு தெரியாது. பூமிமா இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒரு பொண்ணால வஞ்சிக்கப்பட்டேன், அவ்வளவுதான். ராஜா அம்மா,
இருக்கலாம் இருக்கலாம். ஆனா என்னால ஊரே சொல்ல முடியல. நான் கண்டுபிடிக்கிறது முன்னாடியே செத்து போயிட்டேன். அதான் காரணம். ச்சே, நான் எல்லா உண்மையும் எப்படி தெரிஞ்சுக்க போறேன்? ஓபிமா, என்ன மன்னிச்சிடு. உன்னை வர்ணிச்ச இதே வாயால உன்னை திட்டல. கூட எப்படா வாழணும் 1000 கனவு கண்டேன். ரொம்ப சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டோமோ. ஆனா உன் மேல இந்த காதல் இருக்கு பாரு, யாருக்கும் கிடைக்காத காதல். உன் கூட வாழறதுக்கு தாண்டி எனக்கு கொடுப்பன இல்லை. சத்தியமா உன் மனசுல இருக்கிறத சொல்ற அளவுக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். நீ என்ன நம்புவியா? ஓமிமா, நீ என்ன நம்புவியா? நீ ஏன் என்ன நம்பாம போல? ஏன் உனக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரல? ஏன், எதனால? அப்படி உனக்கு என்ன நடந்துச்சு? என் மேல நம்பிக்கை போற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? உன் மேல உசுரா இருந்தேன். உனக்கு நல்லா தெரியும், என்கிட்ட எதுவும் சொல்ல வர மாட்டேங்கிற. உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்ல, அதை தாங்கிக்கிற சக்தி உங்களுக்கு இல்லைங்கிறதுனாலதான். ஏன் அப்படி சொல்ற? எதனால? உண்மை உண்மை அதான், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க ரொம்ப நல்லவரே, ரொம்ப நல்லவரே. உலகத்துல உங்களை மாதிரி ஒரு புருஷன் யாருக்கும் கிடைக்காது. தேடி போனாலும் கிடைக்காது. நீதிமான், நல்லவர், உத்தமர். ஆனா நம்ம ரெண்டுத்துக்கு வாழை கொடுத்து வைக்கல. உங்ககிட்ட நான் வரமாட்டேன், உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். அப்படியா? உங்க அண்ணனை கஷ்டப்படுத்துற, அவனை விட்டுற. அவன் இல்லாம என்னால வாழ முடியாது. விட்டு நீ போ. உனக்கு நீ எங்க கொடுக்கப்பட்டிருக்காங்க போயிரு. நீங்க இருக்காத. போமிவா. நீ படுற வேதனை என்னால பார்க்க முடியல. எந்த புருஷனுக்கு இந்த தண்டனை உலகத்துல கிடைக்க கூடாது. நீ போ. உனக்கு நீ கொடுக்கப்பட்ட ஸ்தானத்துக்கு போயிரு. போக முடிஞ்சா போயிருக்க மாட்டேனா? வேண்டாம் போமிமா, அவனை விட்டு, அவனை விட்டு. இல்ல, என் அண்ணன் தொல்லை சாயணும். எனக்கு குழந்தையில இருந்து தூக்கி சுமந்த என் அண்ணன், என் அப்பா, என் சாமி, இல்ல என் அண்ணன். அவன் தொல்லை ஒரே ஒரு வாட்டி சாயணும். இசை மூலமா எனக்கு நடந்த கொடுமை நான் அவங்கிட்ட சொல்லணும். அப்புறம் என் ஆத்மா சாந்தி அடையும். நான் போயிருவேன். நீ உண்மையை சொன்ன உன்னை ஈஸியா செத்துருவா, இல்லனா என் நண்பன் செத்துருவா. இல்ல இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க கிங்ஸின் ராஜா, நீ தூக்கி வளர்த்தவன் போல போயிருவான். பரவாயில்லையா? என் அண்ணனை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. பாரு, உனக்கு ஒரு உசுறு வேணும்னா நான் தாரேன். என் உசுரை எடுத்துக்க பிளீஸ். அவங்க வாழ விட்டுரு. அவங்க வாழட்டுமே, நான் அவன் கூட வந்துருது. என் உசுரை எடுத்துக்க. எனக்கு உசுறு வேண்டாம், எனக்கு மனசு வேணும், தோல் சாயணும், என் அண்ணன் வேணும். அண்ணன், என் அண்ணன், 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 அண்ணன். உன்னை நான் என் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க கூடாதா? சொல்லு சொல்லு. பொம்மிமா, பொம்மிமா, என்கிட்ட பேசுமா. என்கிட்ட பேசு. எங்க போன? என்கிட்ட பேசு. எங்க பிள்ளை கால் அமுக்கிட்டப்பா. சரிங்கப்பா. என் பிள்ளைக்கு கால் அமுக்குறேன். என் பிள்ளை தூங்கு. நீங்களும் தூங்குங்கப்பா. வாங்கப்பா. சரி, அப்ப தூங்குறேன். உன்னை அப்ப கால் அமுக்கி விடு. குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டுட்டு வரட்டாப்பா? வேண்டாப்பா, கதை சொல்லுங்கப்பா. சரி, என் பிள்ளைக்கு கதை சொல்றேன். ஒரு நாட்டுல ஒரு இளவரசி இருந்தாலும். ஒரே ஒரு இளவரசியாப்பா? ஆமா, குட்டி இளவரசி. சரிப்பா. ரொம்ப கியூட்டா இருப்பாளாம். அவதான் அந்த நாட்டுக்கே அழகான இளவரசியா. அவதான் அந்த நாட்டையே ஆளுக்கு பிறந்திருக்கா. சரிப்பா. அந்த கதையை உட்கார்ந்துட்டு சொல்லணும். இல்லடா, உட்கார்ந்து சரியாம இருக்காது. அவளுக்கு காலு ரொம்ப வலிக்கும். உன் பாசத்துக்கு ஒரு எல்லை இல்லையா? அத உட்கார்ந்துட்டு சொல்ல. இல்லடா, இருக்கட்டும். அப்ப தூக்கம் வருதுப்பா. சரிடா, பிள்ளைக்கு தூக்கம் வருதா? நீ படுத்துக்க. நீங்க தான் கதை சொல்ல முடியும். நீங்க சொல்ற கதையை என்னால சொல்ல முடியல. பரவாயில்ல, நீயும் படுத்துக்க. நான் அவகிட்ட கதை சொல்றேன். அப்படியே தூங்கிடுவான். நான் படுத்த இப்ப தூங்கிடுவான். அவள சரியா இருக்கு. இருக்கட்டும், இங்கே தூங்குடா. நீ எங்க படுப்ப? என் பள்ளி விட்டு போயிட மாட்டேன். இல்ல பாய் வச்சு படுக்க. அண்ணி அவளும் இங்கே படுத்துக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ படு. சரி. அப்பாக்கு மருந்தெல்லாம் கொடுத்தாச்சுல? அது துறை கூடயே தான் அன்னைக்கு இருக்கான். துறையை கூட இருக்க சொல்லுங்க. இல்ல, துறை வேலை எங்கேயும் போகல. அங்கேதான் இருக்கான். துறைன்னு முன்னாடி வந்தாச்சா? அவ அப்பா வீட்டுக்கு போகலடா. அவ அன்னைக்கு இங்க வந்துட்டா. சும்மா எல்லாரும் ஏமாச்சிருக்கா.
இங்கதான் இருந்திருக்கா. அவ இப்படி இசையை விட்டுட்டு போவா? சும்மா ஏமாத்ததுக்காக போயிட்டு உடனே வந்திருக்கா. அது அப்பாவை பார்த்து சொன்னாரு. அப்படியா? போயிருக்கா, ஒரு நேரத்துல வந்துட்டா. இங்கே ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கா. சரி, அண்ணி எல்லாரும் வீட்டுல இருக்காங்கல்ல. அவங்களுக்கு பால் காய்ச்சி கொண்டு வரேன்ட்டு போனா. அவன் நாளையில பாய் போட்டு படுத்துக்கலாம், நீ பாடு. சரி புள்ளையிலே. அவன் சாம வந்து தூக்கிட்டு போயிட்டான். மாணிக்க நான் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கிட்டான். அதெல்லாம் உனக்கு பாத்துக்கிட்டு வாங்க, நீ வந்து தூங்கு. அவனுக்கு பசிச்சா பால் கொடுக்கணுமே. அவன் ஜபா நான் குடுக்கேன்னுட்டா. இவனா சரியா இருக்கா, நீ கொடுக்க முடியாது. அவன் நான் பாத்துக்கிறேன்ட்டா. சரி அப்போ சரி. பிரேமன் எங்க வந்துட்டானே அப்படி? பிசினஸ் விஷயமா போயிருந்தாலும் வந்துட்டான். சரிண்ணே, நான் கொஞ்ச நேரம் தூங்குதேன், ரொம்ப சரியா இருக்கு. சரிடா, நீ தூங்கு வா. ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆரிராரோ. தூங்கிட்டு நல்லா இருக்கு, இன்னொட்ட படிங்க. ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆரிராரோ. இப்போ வேணாமே. மாட்டேன். எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் கண்டிஷன் சொன்னேன். தெரியும். தெரியும். உன்னை அள்ளி எடுத்து அணைக்கணும் போல இருக்கு. முழுசா உன்னை எனக்கு சொந்தமாக்கிக்கணும் போல தோணுது. நீ எனக்கு சொந்தமானவா. எனக்கு எனக்கு சொந்தமானவா. முதலாளி, முதலாளி. என்ன என்ன வேணும்? இல்ல, அந்த பொண்ணு வெளியில ஓடிட்டா. போன போட்டு விடுங்க. இல்ல முதலாளி, உங்களுக்கு தான் தெரியுமே. அது காலையில பாத்துக்கலாம், போங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க ஏதோ அவசரம்னு சொல்றாங்க, நம்ம போலாமே. சொன்ன கேளு, வெளியில போக வேண்டாம், இரு. இல்லங்க, அந்த பொண்ணு பாட்டுக்கு இங்கேயும் ஓடிட போதே. பாத்துக்கலாம், விடுடி. என்ன ஆச்சு உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கான்னு பார்த்தேன், முடியாவிட்டு. அந்த வானம் எங்கள் கையில் வந்து சேரும், ஒரு சொர்க்கம் ஒன்று நான் சொல்லி பாடும். மலாலி அம்மா, வா தங்கம். மலாலி அம்மா, எனக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்கே. அப்படியா? ஆமா. இரு, அரமனை சேர் வாங்கிக்கோ. அதெல்லாம் சின்ன முதலாளி கொடுத்துட்டாரே. இருக்குது போதுமா?
கல்யாணம் பண்ணி எங்க போற? அவருக்கு தங்கச்சி மட்டும்தான், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். என்கிட்ட கொஞ்சம் சீர்வரிசெல்லாம் இருக்குது, அதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்பேற்பட்டவரை நம்பியா நீ கல்யாணம் பண்ணிட்டு போற? இல்லைங்கம்மா, அவர் நேர்மையை பார்த்த அவர் என்கிட்ட உண்மையை சொன்னாரு. அவரை தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு வசதி இல்ல, உன்னை நல்லா பார்த்துக்கிடுத அப்படின்னு சொல்றாரு. நீ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொன்னாரு. சரிங்கம்மா, நீ நைட்டு மட்டும் கொஞ்சம் வெளியில வராம இருங்க. அந்த பொண்ணு அப்படிதான். நீங்க அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப சேராதீங்க. ஏன்? இல்ல, அவ ஒண்ணு இல்லம்மா. கல்யாணம் பண்ணிட்டு இங்க வரப்பறியா வேற ஊருக்கு போறியா? வேற ஊருக்கு தாம்மா போறேன். சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன். சரி. முதலாளி கிட்ட சொல்லிருங்க. சரி. இவ யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கமா? நீ செத்து போயிருவ. அவ சொன்ன. யாரு? அவ சொன்ன. நான் செத்து போயிருவேன்னு அவ சொன்னாங்களா? நீ செத்து போயிருவ, நீ செத்து போயிருவ, அவ சொன்ன. நீ போ. நான் போவது இருக்கட்டும், உன்னை நான் அழகா மேக்கப் பண்ணி விடுறேன். சரியா? வா, அந்த சைடு போலாடியா. வேணாம். அக்கா கூப்பிட்டா வரணும். வா. அக்கா இல்ல. சரி, அக்கா இல்ல. வா. இங்க பாரு, இந்த அரண்மனையில என்கிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்ல. ஒத்தையில இருக்கிறதுக்கு போர் அடிக்கு. நீ ஒருத்தையாவது என்கிட்ட பேசிட்டு சரியா? உனக்கு அக்கா சூப்பரா மேக்கப் பண்ணி விட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விடுறேன். அப்புறம் பாரு நீ எப்படி இருக்கன்னு. ஆள பாரு, வெள்ளரி பழம் மாதிரி. வா. இப்ப நீ சூப்பரா இருக்க, அழகா இருக்க. நீ திரும்பி என்கிட்ட வருவியா? நான் இங்க தானே இருப்பேன். இல்ல, நீ செத்துருவ. நீ செத்து போயிடுவ. நீ திரும்ப என்கிட்ட வருவியா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ எப்பமோ? நீ திரும்பி வருவியா? நான் இங்க தானே இருக்கேன். சரி, உன் பேர் என்ன?
அப்படின்னா அப்படின்னாவா உன்னை கூப்பிடுறதே. ம், ம்ஹும், ம்ஹும். நீ ஸ்கூலுக்கெல்லாம் போகல? அப்படின்னா படிக்கலையா? படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன். எங்க? வீட்ல. சரி, நீ ஏன் இப்படிலாம் மேக்கப் போட்டு சுத்திட்டு இருந்த? நல்லா தானே இருக்க, நார்மலா தானே இருக்க, இப்ப என்ன? அவ உன்னை கொன்னுருவா. நீ திரும்ப வருவியா? எனக்கு புரியலம்மா. நீ செத்து போயிருவ. அப்போ நீ திரும்ப வர்றதுக்கு என்கிட்ட வா. நான் உன்னை மறுபடி இங்க வர வச்சிருந்தேன். எப்படி? உன்னே மாதிரி யாராவது வந்து என்னை தட்டி எழுப்பிட்டா நான் உன்னை திரும்ப கூட்டு வந்துடுவேன். என்னை மாதிரியா? நான் தான் வரணும். நீ செத்து போயிருவ. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கா? உங்க அப்பாவை கொன்னுட்டாங்கல்ல? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். எங்க அப்பாவும் கொன்னுட்டாங்க. நீ நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமா, நீ வந்தா நானும் வருவேன். நான் இங்கேதான் இருப்பேன். நான் உனக்கு இதுல கல்லறை கட்டட்டா? இதுல தான் உன் கல்லறையை நான் வைப்பேன். அது நான் செத்ததுக்கு அப்புறம் வச்சா போதும். இல்ல, இங்க கல்லறை வச்சாதான் நீ மறுபடி வருவ. நான் உன்னை வர வச்சிருவேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, உன்னை யாரு இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா? நீ ஏன் இப்படி இருக்க? உன்னை யாருமே கவனிக்கிறதுக்கு இல்லையா? என் புருஷன் உனக்கு அண்ணன் தானே? இல்ல, நீ அவங்க சித்தி பொண்ணு தானே? இல்ல. அப்படின்னா நீ யார் பொண்ணு? உன்னை யாரும் கூட்டிட்டு போக முடியாது. நான் இங்க தானே இருக்கேன். உன்னை யாரும் தூக்கிட்டு போக முடியாது. இரு இரு, நான் இருக்கேன்ல, நான் உன்னை காப்பாத்துறேன். வா, உன்னை கூப்பிடுறாங்க, வா. அவளை எங்க கூட்டிட்டு போறீங்க? விடுங்க, விடுங்க. என்ன விட்டுறாத. நீ மறுபடியும் வரணும். நீ மறுபடியும் வரணும். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணு என்ன சொல்றா? ஒண்ணுமே புரியல. இங்க என்னதான் நடக்கு? ஏய், எங்க போயிருந்த? வா.
உண்மை சொல்லுங்க, இங்க என்னதான் நடக்கு? யார் இவங்கெல்லாம்? இந்த அரண்மனை வாங்கும் போதே பழைய அரண்மனை ஒண்ணு இருந்துச்சு. அதை இடிக்க வேண்டாம்னு சொன்னாங்க. ஏன்னா பாரம்பரியமா இருக்குதுன்னாங்க. அதனால உங்க அண்ணனும் சேர்ந்து நானும் அதை அப்படியே விட்டுட்டோம். புது அரண்மனை தான் நாங்க வாங்கணும். அப்புறம் இது எக்ஸ்ட்ரா நான் கட்டினது. அந்த பழைய அரண்மனையில ஏற்கனவே வேலை செஞ்சவங்க அப்படி எப்படி இருக்காங்க. அந்த அரண்மனைக்கு நம்ம அரண்மனைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அது நம்ம லேண்ட்ல இருக்குது. அவங்களும் நம்ம கிட்ட வித்துட்டு போயிட்டாங்க. ஆனா அரண்மனையில வேலை செய்யறதுக்கு ஆட்கள் தேவை. அதனால அப்படியே மெயின்டைன் பண்றேன். எனக்கு இந்த அரண்மனையில யார் யார் வேலை பார்க்கறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நீங்க ஒரு பொண்ணு வேலை பார்த்தால, அந்த பொண்ணா தெரியுமா தங்கம்? வேற வேற கூட நான் கேள்விப்பட்டது இல்ல. சரி, இந்த பொண்ணு உங்க சித்தி பொண்ணுன்னு சொன்னீங்க, அவ இல்லங்க. இங்க பாரு, அது உங்க அண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. எதுக்கு நீ அதெல்லாம் போய் தெரிஞ்சுக்கிறதா? இல்ல, ஒண்ணு இல்ல. சரி விடுங்க. உங்க அண்ணனுக்கு அது யாருன்னு தெரியும். அதனால பெருசா கண்டுக்க வேண்டாம். நம்ம எப்பவும் அது வெக்கேஷனுக்கு தான் அங்க வர போறோம். நம்ம நிரந்தரமா அங்க இருக்க போறது இல்ல. நம்ம ரெண்டு படிப்புக்காக அங்க போறோம். கல்யாணம் பண்றோம், நமக்கு வேலை அங்கதான். நீ சயின்டிஸ்ட், நானும் சயின்டிஸ்ட், அங்கதான் இருக்க போறோம். பிறகு என்ன, இங்க இப்படி இருந்தா நமக்கு என்னவா? சரி. உங்க அண்ணனும் சின்ன அண்ணனும் வந்திருக்காங்க. வா வந்து பாரு. உங்க அண்ணன் கிட்ட வாக்கு கொடுத்தா கூட்டிட்டு வந்தேன். பத்திரமா உன் தங்கச்சி இருப்பான்னு. என்ன ஒண்ணும் நடக்கவே இல்லை. இந்த வயசுல இது தேவையா உங்களுக்கு? போங்க. அத கட்டினவா நீ தானே? சும்மா இருங்க. சுத்த விட்டுட்ட.